ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல பராசக்தியை வேண்டி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். பொதுவாக நம்ம மனுஷனை யாரையாவது பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க, சட்டுன்னு ஒரு பதில் வரும், ஏதோ இருக்கேன் அப்படின்னு. இன்னும் சில பேர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க, அவன் கூப்பிடுற வரைக்கும் இந்த உடம்புல உயிர் இருக்குது அப்படின்னு. யாராவது நீங்கள் கேட்டோன்னே நான் நல்லா இருக்கேன், நல்லா வாழ்கிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்கிறதே இல்லை. அதற்கு காரணம், தன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் இருப்பதாகவே நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் வேப்பிலை மரம் இருக்கிறதே, அந்த வேப்பிலையும் கொழுந்தும் வேப்பங்காயும் கசக்கும் தான். ஆனால் அதை மருந்தாக உட்கொள்கின்ற போது உடலில் இருக்கக்கூடிய 1000 கெட்ட கிருமிகள் இறந்து போய் நம்முடைய உடம்பையே ஒரு புதிய இரத்தம் பாய்ச்ச செய்கிறது. ஒவ்வொரு கசப்புக்குள்ளும் ஒரு புதிய மாற்றம், இனிப்பு இருக்கத்தானே செய்யும். வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம், பனி, தென்றல், புயல், வெளிச்சம், இரவு எல்லாம் மாறி மாறி வருவது தானே. எதையுமே பார்த்து நாம் அனுபவிப்பதில்லை. விண்மீனை ரசிப்பதில்லை, ஆகாயத்தை அண்ணாந்து பார்ப்பதில்லை, வீட்டின் தோட்டத்தில் புல்துணி மேல் இருக்கக்கூடிய படர்ந்த பனித்துளிகளை கூட நாம் பார்த்து ரசிப்பதில்லை. காரணம், நாம் துன்பத்தையே பூத கண்ணாடி வைத்து பார்க்கின்றோம். 1330 குறள், 133 அதிகாரம் எழுதிய வள்ளுவன் சொல்கின்றான், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்திற்கே துன்பம் கொடுறா, ஏன் பார்த்து துவண்டு போற? இப்போ ஒற்றை வரியில் சொல்கிற பாருங்க, உலகத்திற்கே படைப்பை சொல்லி தரக்கூடியவன், அவனை ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியலேன்னு தலை கொட்டி சிறையில் வச்சுட்டான். ஆனால் உலகத்திற்கே மூத்த கடவுள் யாரு? சிவபெருமான். அவனை கும்பிடும் போதே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேங்கிறோமே. அந்த சிவபெருமான் பிரம்மாவுடைய ஃப்ரெண்டு 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா, சிறைச்சாலையில் ரொம்ப கஷ்டப்பட்டியோ, சிறைச்சாலையில் ரொம்ப கஷ்டப்பட்டியோ. பிரம்மா அடுத்த வார்த்தை சொன்னானா, இல்லை, என்னுடைய ஆணவம் நீக்கி ஞானம் பெற்றதனால் சிறைச்சாலை எனக்கு தவச்சாலைன்னா. அந்த வார்த்தையை பாருங்க, என்னுடைய ஆணவம் நீக்கி ஞானம் பெற்றதனால் சிறைச்சாலை எனக்கு தவச்சாலை என்றார். இந்த உயிரோடு இருப்பது வேறு, உயிர்ப்போடு இருப்பது வேறு. ரெண்டையுமே நம்ம போட்டு குழப்பிப்போம். சாப்பிட்டு தூங்கி பல்லு விளக்கி குளிச்சு உடை போட்டு போவதில்லை வாழ்க்கை. உயிர்ப்போடு ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும், இறை நாமத்தை சொல்ல வேண்டும், இறை அடியார்களுக்கு உதவ வேண்டும், இன்றைக்கு நம்முடைய பிறவி பெருவினையை போக்குவதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற சத்தியத்தை நாம் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு குருவிடத்தில் சீடன் போனான், எனக்கு ஞானத்தை கற்றுக்கொடு என்றான். அந்த குரு சொன்னார், கொஞ்சம் காட்டுக்கு சென்று விட்டு வா என்றார். காட்டுக்கு போய்விட்டு முதல் நாள் வந்தான். என்ன கேட்டாய் என்றான். சிங்கத்தின் கர்ஜனை கேட்டேன், புலியனுடைய உருமல் கேட்டேன், யானையினுடைய பிளிரல் கேட்டேன் என்றான். மகிழ்ச்சி. 3வது நாள் போயிட்டு வர சொன்னார். இப்போ என்ன கேட்ட? குரங்கின் துள்ளல், அங்கும் இங்கும் தாவுவது, கரடி பாய்ந்து போவது, பறவைகள் இனிய சத்தமிடுவது, இனிய இன்பமாக. 4வது நாள் போயிட்டு வான்னாரு. மலரை சுற்றி வண்டுகள் ரிங்காடமிருகின்ற இனிய சத்தம் என் காதில் விழுந்ததுன்னார். 6வது நாள் 1, 2, 3, 4, 5ன்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை சொன்னான். 6வது நாள், குருவே, கொஞ்சம் கண்மூடி தியானித்தேன். ஒரு இலையும் இன்னொரு இலையும் உரசி கொள்கின்ற போது வரக்கூடிய ஒரு விதமான பேச்சு சத்தம் என் காதுகளில் கேட்டது. பூ மலர்கின்ற போது ஒரு விதமான வாசனை திரவியத்தோடு ஏதோ என் உள்ளத்தில் பேசக்கூடிய உணர்வு வந்தது. இப்பொழுது குரு சொன்னார், காட்டுக்கான ஞானத்தை நீ பெற்றுவிட்டாய், அடுத்த தேர்வுக்கு ஆயத்தமாக என்றார். எதையுமே ரசிப்பதில்லை நாம், பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. வாழ்க்கையில் கூட திருமணம் செய்ய வேண்டும், பிள்ளை பேரை நடத்த வேண்டும், அந்த பிள்ளையை எடுத்தவுடனே கல்லூரியில் சேர்த்து அவன் கை நிறைய சம்பாதிப்பதற்கு பட்டம் பெற்று பரிசில் பெற வேண்டும். இடையில் பட்ட வளர்ச்சியை நாம் எண்ணி பார்ப்பதே இல்லை. இந்த மனித உடம்பை நாம் ஒரு சராசரியாக நினைக்கின்றோம். பாரதி எழுதுகின்றான், நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ.
வீணை என்பதனுடைய பொருள் என்ன என்றால், இந்த உடம்பை வீணையாக மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது. அதில் சுகராகத்தை ஏற்படுத்தக்கூடிய பக்தியை பயன்படுத்து. ஆகா, என்ன வார்த்தை! நான் நினைக்கின்றேன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செயற்கரிய சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தால் விண்ணுலகத்தில் இல்லை, மண்ணுலகத்திலேயே தெய்வத்திற்கு நிகராக போற்றப்படும்னு சொன்னா இதைவிட ஒரு சிறப்பு உண்டா? அதுதான் ஒத்த வரியில சொன்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அதுல அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. இந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது மலரணும். மனம் மலர்வது, இந்த எண்ணம் மகிழ்ச்சியாக இருந்து விசாலமாக இருந்தால் இந்த மண்ணில் நல்ல வாழ்க்கை ஆனந்தமாக வாழலாம் என்பதைத்தான் இத்தனை விஷயங்கள் நமக்கு சொல்கின்றது. பராசக்தியில் வேண்டுகின்ற போது கூட தேசத்திற்காக பாரதி வேண்டியதைப் போல நாமும் பிறருக்காக இந்த மண்ணில் நல்ல வாழ்க்கை வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.